எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை. நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். தனிப்பெரும் சமுதாயம், கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்கின்றார்கள். அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம். அவர்களுக்கு அங்கே 14 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம். எதுவும் கிடைக்கல. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், எனக்கு பத்திரிகை வச்சு போனார். திமுகவில் ஒரு முக்கியமான நபர், அவர் மகனுக்கு கல்யாணம். அவர் சொன்னார் என்கிட்ட, ஏன் நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்க எல்லாம் பார்த்தோம், நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல. இவ்வளவு பின்தங்கி இருக்குது அந்த சமுதாயம். நீங்க எவ்வளவு உதாரணங்கள் சொன்னீங்க. காவல்துறையில இன்னைக்கு 109 பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. டிஜிபி, ஏடிஜிபி, டிஐஜி, ஐஜி 109 பேர் இருக்கிறாங்க. அதுல எத்தனை வன்னியர்கள்லாம் ஒருத்தர் தான். அப்ப என்ன அர்த்தம்? எம்பிசி 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகள்ல ஒரே ஒரு வன்னியர் தான் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வந்திருக்கிறார். இதுதான் சமூக நீதியா? ஐயா, நேற்று வந்து ஒரு மாதமா மன உளைச்சல் நான் என்ன அப்படி தப்பு பண்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. திரு அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில பேசும்போது, நான் ஒரு மாத காலமா மன உளைச்சல் இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ண எனக்கு இந்த மாதிரி என்ன மாத்திருக்காங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை சந்திக்கிறோம். ஐயா, நேற்று வந்து திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு மாதமா மன உளைச்சல் நான் என்ன அப்படி தப்பு பண்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. திரு அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில பேசும்போது, நான் ஒரு மாத காலமா மன உளைச்சல் இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ண எனக்கு இந்த மாதிரி என்ன மாத்திருக்காங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை சந்திக்கிறோம்.